பைபிளில் ரொம்ப ரொம்ப கடினமான அல்லது படிக்கிறதுக்கே கசப்பான ஒரு வசனம் இருக்குது. அது என்ன வசனம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அநேகரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சீக்ரெட்டை பவுல் அங்கே எழுதுறார். யார் அந்த அவர்கள்? எகிப்திலிருந்து கானானை நோக்கி புறப்பட்டு போன இஸ்ரேல் மக்கள். இவங்க எல்லாம் வழியில புசிக்கவும் குடிக்கவும் விளையாடுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்களாம். ஆனால் தேவனை முழுசா நம்புறதுக்கும் முறுமுறுக்காம வாழ்றதுக்கும் அவங்க ஒரு முறை கூட தங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கல. இதை காட்டி தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்களில் அநேகம் பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இல்லை அப்படின்னு. அதனால அவங்க எல்லாம் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டாங்க. நீங்களும் அப்படி ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை சொல்றாரு. இதை நம்ம ஸ்டைலுக்கு எப்படி எடுக்கலாம்னா, ஆகிலும் அவர்களில் அநேகம் பேர்களிடத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேர்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அந்த இடத்துல என்னோட பேரை போட்டு நான் வாசிச்சு காட்டுறேன். ஆகிலும் அவர்களில் விஜயனிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி வாசிச்சா அது எப்படி இருக்கு? இப்போ அந்த இடத்துல உங்களோட பேரை போட்டு வாசிச்சு பாருங்க. அப்படி நீங்க வாசிச்சு உங்களால் இந்த வசனத்தை ஈஸியாக கடந்து போக முடிஞ்சதுன்னா நீங்க கரெக்டான ரூட்ல போறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி படிக்கும்போது உங்களுக்குள்ள குத்துச்சு அப்படின்னா நீங்க உங்களை சரி பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அப்போ வேதத்துக்குள்ள எந்த ஒரு வசனத்தை நம்ம படிச்சாலும் அந்த வசனத்துல இருந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும். நெகட்டிவ் வைப்ரேஷன் வருதா நம்ம உஷாராகணும், நாம திரும்பவும் நம்மளை சரி பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் வேத வசனத்தை தேவன் தம்முடைய ஆவியினால கொடுத்துருக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம ரெகுலரா படிச்சு சரியா தியானிச்சு நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா வனாந்திரத்துல அவங்க அழிஞ்சு போன மாதிரி நாம் அழிஞ்சு போகாம நாம இயேசு கிறிஸ்துக்குள்ள தொடங்கி இருக்கிற இந்த ஜீவ ஓட்டத்தை கரெக்டா ஓடி முடிக்க முடியும்.